ராத்திரியோட ராத்திரியாக 22,000 பேரை செலக்ட் பண்ண முடியுமா? அதுவும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வேட்பாளர்களை எல்லாம் அதிமுக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி முன்னாலே தயாரித்த பிறகுதான் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. போன தடவை எம்எல்ஏ தேர்தலில் நிறையா பணம் கொடுத்து பண பரிவர்த்தனை செய்து முறையற்ற முறையில் தேர்தல் நடந்தது. இந்த தேசத்தின் வருங்கால பிரதமராக ராகுல் காந்தி வருவது உறுதி. அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆவடி பகுதி தேமுதிக தலைவர் யுவராஜ் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் முன்னிலையில காங்கிரஸ் கட்சியில இணைந்துகிட்டாங்க. காங்கிரஸ் தலைமை கழகத்துல நடந்த இந்த விழாவில் எம்எல்ஏ விஜயதரணி உட்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு மக்கள் இயக்கம். இந்த தேசத்தின் வருங்கால பிரதமராக ராகுல் காந்தி வருவது உறுதி. அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படி வருங்காலத்திலே பிரதமராக வரப்போகிற ராகுல் காந்தி தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் இயக்கத்திலே நீங்கள் எல்லாம் வந்து இணைந்திருக்கிறீர்கள். பல்வேறு பொறுப்புகளிலே ஏற்கனவே இருந்த கட்சியிலே இருந்திருப்பீர்கள். வந்தவங்களை எல்லாம் வரவேற்கிறேன். அருமை நண்பர் விஜயகாந்த் கூட என்னுடைய நண்பர் தான். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் எனக்கு நெருக்கமானவர்கள் தான். பல ஆண்டுகள் பழக்கமானவர்கள் தான், நண்பர்கள் தான். எந்த கட்சியையும் நான் உடைக்கவில்லை. உங்களை எல்லாம் உடைத்து வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தாலே அந்த இயக்கத்தில் இருந்து தொடர்ந்து செயல்பட முடியாது என்கிற நிலை ஏற்படுகிற போது அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தான் தெரியும். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ்னு சொல்லி விதிமுறைகள்னு ஒரு 50-55 நாளைக்கு முன்னாலே வெளியிடுவாங்க. அதுக்கு பின்னாலே அரசு அதிகாரிகளையெல்லாம் மாற்றக்கூடாது. மேஜர் டெசிஷன்ஸ், முக்கியமான பொருளாதார சம்பந்தப்பட்ட முக்கியமான கொள்கைகள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை அரசாங்கம் விடுத்து அறிவிக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு பின்னால் பார்லிமெண்ட்டு தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கே கூட நடைமுறைப்படுத்தப்படுகிற விஷயங்கள். அதே மாதிரி சட்டமன்றத்திற்கு ஆணையம், தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இப்போ இவங்களும் என்ன செய்திருக்கணும், தமிழ்நாட்டில் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு 40-50 நாளைக்கு முன்னாலே இந்த மாதிரி தேர்தல்னு வெளியிட்டு அதற்கு பிறகு அரசு அலுவலர்களையோ வேண்டிய ஆட்களை வேண்டிய இடத்துக்கு மாற்றிக்கிறதோ இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் தான் தேர்தல் நடத்தணும். இப்போ தேர்தல் நடத்துகிறவங்கள வேண்டியவங்களை அங்கே இங்கே மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இதெல்லாம் அப்படி அந்த செயல்படுத்திட்டு அதுக்கு பிறகு அறிவிச்சிருக்கணும். இந்த முதல் நாள் ராத்திரி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அவசரமாக அறிவிக்க வேண்டிய அப்படி என்ன அவசரம்னு தெரியல. விடுமுறை நாளில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அவசரமாக அறிவிக்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில் அதிமுக பட்டியல் வருது. ராத்திரியோட ராத்திரியாக 22,000 பேரை செலக்ட் பண்ண முடியுமா? அதுவும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஆக முன்னாலே தயார் பண்ணிட்டாங்க. வேட்பாளர்களை எல்லாம் அதிமுக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி முன்னாலே தயாரித்த பிறகுதான் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்திடத்தில், அரசாங்கத்திடத்தில் இந்த தேர்தல் சரியாக நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. போன தடவை எம்எல்ஏ தேர்தலில் நிறையா பணம் கொடுத்து பண பரிவர்த்தனை செய்து முறையற்ற முறையில் தேர்தல் நடந்தது. அவ்வளவும் நடந்த பிறகு தான் வெறும் 25,000 ஓட்டில் 2,000க்கும் குறைவாக 20 எம்எல்ஏக்கள் தோல்வி ஏற்பட அல்லது அவர்கள் வெற்றி பெற ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. மக்களிடத்தில் கூட்டணியாக போனால் மேயரோ, இப்போ சென்னை மேயரோ, மதுரை மேயரோ, திருச்சி மேயரோ, 12 மேயர், 125 முனிசிபாலிட்டி, ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட டவுன் பஞ்சாயத்து, இதெல்லாம் சேர்மன்ஸ் வந்து அரசு மக்களே தேர்ந்தெடுக்கணும். அதை மாற்றி கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறதா போட்டிருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போனால் தோற்றுருவோங்கிற பயத்தினால. இருந்தாலும் இந்த தேர்தலை திமுக காங்கிரஸ் கூட்டணி சந்திக்கும். தேர்தலில் அதிக இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். திமுக குழுவினரோடு காங்கிரஸ் குழு அமைத்திருக்கிறோம் மாவட்டந்தோறும் பேசுவதற்கு. இன்றைக்கே அங்கங்கே விருப்ப மனுக்களை எல்லா மாவட்டங்களையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று வாங்காதவர்கள் நாளை வாங்குவார்கள். வாங்கிய பிறகு அவற்றை எல்லாம் முறைப்படுத்தி அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகளோடு பேசுவார்கள். யார் எந்த இடத்துல போட்டியிடுகிறார்கள் என்பதை அதற்கு பிறகு 2-1 நாளிலே பேசி இடங்களை
பகிர்ந்து கொள்ளப்படும். 3ஆம் தேதி வேட்புமனுக்கான கடைசி நாள். அதற்குள்ளே இந்த ப்ராசஸ், இந்த நடைமுறை எல்லாம் நிறைவு பெறும். தேர்தலை இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றிகரமாக சந்திக்கும்.